இறுதி வாரத்தை நோக்கி பிக் பாஸ் சென்று கொண்டிருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி போன எல்லா போட்டியாளர்களும் மீண்டும் உள்ள வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது பிரஜன் காவிய காதல் படைத்துக் கொண்டிருந்த அரோரா சென்க்ளேரின் மானசீக காதலன் துஷார், கலை, அதுக்கப்புறம் அமித் பார்கவ், இவங்க 4 பேருமே வந்து இன்னைக்கு வரப்போகிறாங்க. என்னென்ன பண்ண போகிறாங்க, அதாவது இதில் துஷாருடைய பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. அவன் ஒரு டம்மி பீஸ் தான், ஆனால் அவனை வச்சு ஒரு பொண்ணு அங்கே ஒரு 98 நாள் ஒரு காவிய காதல் மாதிரி ஒன்று படைச்சது இல்லையா, அதை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் விரும்புவாங்க. சாண்ட்ரா இருந்திருந்தால் பிரஜனுடைய என்ட்ரியில் ஒரு வேல்யூ இருந்திருக்கும். சாண்ட்ரா இல்லாதனால பிரஜன் என்ட்ரி ஒரு வெட்டு தான். அமித் பார்கவ், வினோத் இருந்திருந்தால் அவருக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும். வினோத் இல்லாத போது அவரும் சும்மா தான். கலை என்ன பண்ண போகிறான்னு தெரில. எனிவே இந்த 4 என்ட்ரியுமே பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. துஷார் காவிய காதல். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்ததுங்க. என்னென்னா வாட்டர்மெலன் வந்து பேர் பாடியோடு போய் படுக்கிறார். திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் படுக்காதீங்க, ஏதாவது சட்டையை போட்டு வாங்க, வந்து இது நல்லா இல்லையா அப்படின்னு. திவ்யா, நான் இப்படி தான் திவ்யா படுப்பேன். ஏங்க நீங்கள் அங்கே போய் படுங்க, அந்த டீலக்ஸ் வீட்டுக்கு நீங்கள் வராதிங்க, நீங்கள் கொரட்டை விட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்னோடனே, திவ்யா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது திவ்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இவர் யாருமே சேர்க்கறதில்ல, ஒரு பயங்கரமாக கொரட்டை விடுவார் போல இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, திவ்யா பக்கத்தில் இருக்கிற பெட்டில் வந்து படுக்கிறாருங்க. இந்த நேரத்தில் கோவப்படுற திவ்யா வந்து வச்சு வாங்குன்னு வாங்கி விட்றாங்க வாட்டர்மெலனை. அதாவது என்னென்னா, வாட்டர்மெலன் வந்து திவ்யாட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்கிறது, நான் உன்னை கட்டிக்க போகிறேன், இதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. இதை சரியான நேரம் பயன்படுத்தி பொழந்து எடுத்துட்டாங்க வாட்டர்மெலனை.